உன்னை படைக்கும் போது அவன் என்ன பண்ணிடுறான்னா உனக்கு இதுதாண்டான்னு எழுதி அனுப்பிடுறான். அப்படிங்கும்போது அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்குமே ஒழிய வேறுபடி நடக்காது. ஆனால் நம்மளுடைய முயற்சி இருந்தால், அந்த முயற்சியெல்லாம் திருவினை முயற்சியாக இருந்தால் அந்த தெய்வம் அதை நிறைவேற்றி தரும். அதுதான் உண்மை. அதான் இறை வழிபாட்டுக்கான அடித்தளமும் கூட. அப்படிப்பட்ட உலகம் உய்ய உதித்த பெருமானை, தமிழே வடிவானவனை முருகா 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 என்று சொன்ன ஒரு தடவை சொன்ன 1000 பாவங்கள் நீங்குமா. இப்போ காசிக்கு போகிறோம் பாவத்தை தொலைப்பதற்காக. ராமேஸ்வரம் போனால் என்ன தெரியுங்களா, புண்ணியத்தை பெறுவதற்காக. ராமேஸ்வரத்தில் விட்ட தொலைத்த பாவம் நீங்கள் காசியில் விட்ட பாவம் நீங்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்து நீராடினால் நமக்கு புண்ணியம் உண்டாம். அதனால தான் காசியில் இருக்கிறவங்க பூரா வடக்க இருக்கிறவர்கள் எல்லாம் தெற்கே வந்து புண்ணியத்தை தேடுகிறார்கள். இங்கே தெற்கே உள்ளவர்கள் எல்லாம் வடக்கே சென்று பாவத்தை தொலைக்கப் போகிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? பாவமே செய்யாதவன், நல்லதே எண்ணுகின்றவன், எண்ணியாங்கு எய்துபவர் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்கானே, அந்த எண்ணப்படி வாழ்கின்றவர்கள் வடக்க போக தேவையில்லை, வடக்கு போகவே தேவையில்லை. அங்கே போய் நீராடி நம்ம பாவத்தை எல்லாம் போக்கணும்னு அவசியம் இல்லை. பாவமே செஞ்சவன் தான் போகணும். பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், என்று ஒரு தனி மனிதன் பெற்ற தாயையும் தந்தையையும் போற்றி வணங்குகின்றானோ, அவர்களை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளுகின்றார்களோ, அவர்கள் இறுதி காலம் வரை அவர்களுக்கு சேவை செய்கின்றானோ, அவன் பாவப்பட்டவனாக அது கருத முடியாது. எது செஞ்சாலும் அந்த பாவம் அடிபட்டு போயிடும். அது பூரா ராமேஸ்வரத்தில் காசிக்கு போய் அந்த பாவத்தை விட்ட செஞ்சதெல்லாம் பெற்ற தாயும் தந்தைக்கும் செய்கின்ற சேவைகளை அத்தனையும் அடிபட்டு போய் அவனுக்கு புண்ணியத்தை தரும். அதான் உண்மை. அப்படி முருகப்பெருமானை முருகான்னு சொன்னால் 1000 பாவம் நீங்குமா. வாரியார் சுவாமி சொல்வார். ஒரு கதை உண்டு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு வடதேசத்தில் ஒரு மன்னன், அவன் என்ன பண்ணுறான், வேட்டைக்கு போகிறான். பொதுவாக வேட்டைக்கு போகிறவர்கள் மறைந்திருந்து தான் விலங்குகளை தாக்குவார்கள். ஏன்னா நேருக்கு நேராக இருந்து விலங்குகளை தாக்க முடியாது. அப்படி வேட்டைக்கு போன இடத்துல அடர்ந்த காட்டு பகுதியில் வேட்டைக்கு போகிறான். ஒரு அந்தனர், அப்படின்னா அந்தனர் என்பவர் அறவோர் என்று அர்த்தம், நல்லா தெரிந்து கொள்ளணும். அந்தனர் என்றால் அறவழியில் நடப்பவர்களெல்லாம் அந்தணர்களே. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களை சொல்கின்ற வார்த்தை அல்ல அது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து ஒரு குளத்தில் தாகத்தை தீர்ப்பதற்காக அள்ளி தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது யானை தான் தண்ணி குடிக்குது அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணான், அம்பை விடுறான். அவர் மேலே பட்டுருது. அந்த இடத்துல அம்பு பட்டு எப்படி தசரதை விட்ட மாதிரியே இந்த மன்னன் அம்பை விடுறான். அந்த பெரியவர் கீழே விழுந்து அம்பு விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார். போராடி உயிரும் போயிருச்சு. இவன் பார்த்தான், இந்த மன்னனை பிரம்மகத்தி உடனே பிடிச்சிருச்சு. அப்போ பிரம்மகத்தி என்பது பெரும் பாவம் செய்தவர்களை பின்தொடரும். அது 7 ஜென்மத்துக்கு அவர்களை விட்டு விலகாது என்று சொல்லுவார்கள். அதற்காக கூட திருவிடை மருதூர் சென்று எம்பெருமானை வணங்கி அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொண்டால் பிரம்மகத்தி நீங்கும் என்று ஐதீகம். இன்று அது நடக்கின்றது. ஆனால் அதே பிரம்மகத்தி நீங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, அந்த பிரம்மகத்தி அந்த மன்னனை துரத்துது. அவன் வந்தது ஒரு தேரில் ஏறி தான் வந்தான். அந்த தேரை எடுத்துக்கிட்டு போகிறான். இந்த பிரம்மகத்தி நம்மளை துரத்துதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகிறான். போகிற இடத்துல ஒரு ஆசிரமத்துக்கு போகிறான். அங்கே ஆசிரமத்தில் அந்த முனிவர் இல்லை, அவருடைய மகன் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயது தான் இருக்கும். அந்த மகனை பார்த்து வணங்கி, தம்பி, பெரியவரை, முனிவரை, உங்களுடைய தகப்பனாரை நான் சந்திக்க வந்தேன் அப்படின்னு. அப்பா வெகு தூரம் சென்றிருக்காங்க, வருவதற்கு ஒரு நாட்கள் ஆகும், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு நடந்ததை சொல்கிறான். சொல்லி அந்த மன்னன் சொன்ன உடனே எனக்கு பிரம்மகத்தி துரத்துது. பார்க்குறான், அந்த பையன் கண்ணுக்கு அந்த பிரம்மகத்தி நிற்கிது, தூரத்தில் நிற்கிது.
ஏன்னா வந்த இடம் புனிதமான இடம், அந்த இடத்துல கால் வைக்க முடியல அந்த பிரம்மகத்தினால். இவன் மட்டும் நிற்கிறான். பார்த்தா அந்த பிரம்மகத்தி அங்கே நிற்கிது. அதோ பாருங்கள் அங்கே நிற்கிது. ஆமாம், இதை போக்கணும், இந்த பிரம்மகத்தி என்னை துரத்தாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், இந்த குழந்தை சொல்லுது, அதோ கங்கை ஓடுகிறது, இந்த கங்கையில் இறங்கி 3 முறை கிழக்கு முகமாக நின்று முங்கி முருகா முருகா என்று 3 முறை சொல்லி மூழ்கி எழுந்தால் உன்னுடைய பிரம்மகத்தி நீங்கும்னு சொல்லிடுறான். அதன்படி அந்த மன்னன் கங்கையில் இறங்குறான், கிழக்கு முகமாக நின்றான். முருகப்பெருமானை நினைத்தான். முருகா என்று 2 கரங்களையும் உச்சிக்கு மேலே தூக்கி அப்படி முங்கி 3 முறை முருகா 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 என்று மூழ்கி எழுந்தான். வெளியில் வந்தான், பிரம்மகத்தி ஓடிருச்சு. இனி உனக்கு எந்த பயமும் இல்லை, நீ போகலாம். போயிட்டான். இவன் போன மறுநாள் முனிவர் பெருமான் ஆசிரமத்துக்கு வரார், தன்னுடைய ஆசிரமத்துக்கு. அங்கே தேர்கால் அந்த சக்கரம் தட மகனை அணைக்கிறார். அவரும், என்னப்பா இங்கே தேர்கால் இருக்கே பதிஞ்சிருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறார். அப்பா, அருகில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் வந்தார். அவர் ஒரு அந்தணரை வேட்டைக்கு ஆட வந்த இடத்துல மிருகந்தான் சொல்லி அம்பு விட்டாராம். அவர் இறந்துட்டார். அதனால் அவருக்கு பிரம்மகத்தி பிடிச்சி இங்கே வந்துட்டார். பிரம்மகத்தி கண் முன்னாடி நின்றது, அவரை தொடர்ந்து வந்தது. அவர் நம்ம ஆசிரமத்துக்கு தானே அது தூரத்தில் நின்றுச்சு. இப்போ இந்த பிரம்மகத்தி நீங்கன்னு சொல்லி வந்து கேட்டார். அப்படியா, அதுக்கு நீ என்ன செஞ்சேன்? அதுக்கு பரிகாரம் சொன்னேன். முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி நீ மூழ்கி எழுந்தால் உனக்கு பிரம்மகத்தி போயிருன்னு சொன்னேன். பரவாயில்ல, நல்லது செஞ்சுருக்கிற. ஆமாம், எத்தனை முறை சொல்ல சொன்னேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஒரு முறை தானே நேரம்? இல்லைப்பா, 3 முறை சொல்ல சொன்னேன். மன்னருக்கு கோபம் வந்ததான். மடையனாக இருக்கிறாயே, ஒரு முறை முருகா என்று சொன்னாலே 1000 பாவம் நீங்குமே, நீ ஏண்டா அந்த மன்னனுக்கு 3 முறை அவனுடைய திருநாமத்தை சொன்ன? அவன் காலத்துக்கும் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பான்டா. அந்த பாவம் அவனை விட்டு அவனுக்கு எதுவுமே செய்யாது. ஒரு முறை சொன்னாலே போதுமே, 3 முறை நீ ஏன் சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் என்ன பண்ணாராம், மகன் செய்ததை ஒரு பக்கம் பாராட்டினார், மறுபக்கம் உனக்கு நான் சாபமிடுறேன் என்று ஒரு முறை சொல்ல வேண்டிய அந்த மகா மந்திரத்தை 3 முறை சொன்னாயோ, அது மகா தவறு. அதனால் ராமாவதாரம் எடுக்கின்ற போது ராமபிரான் பெருமாள் ராமாவதாரம் எடுத்து கங்கை கரையை கடக்கின்ற போது அவனை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வேடவனாக குகன் என்ற திருநாமத்தில் நீ பிறந்து அந்த புண்ணியத்தை நீ தேடிக்கொள்ளுனாராம்.